வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மைக்ரோமேக்ஸ்ல இருந்து திடீர்னு ஆடியோ ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா மொபைல் ஃபோன் பிராண்டு மாதிரியும் இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆடியோ பிராண்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து 2 டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட ரிவ்யூக்காக வந்திருக்குது ஏர்ஃபங்க் ப்ரோ. இதனுடைய விலை ரூ. 2500. ஸோ ரூ. 2500 இந்த ஏர்ஃபங்க் ப்ரோ மைக்ரோமேக்ஸ் இன்னுடைய ஏர்ஃபங்க் ப்ரோ நல்லா இருக்குமா இல்லையா, வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், ஸோ மைக்ரோமேக்ஸ் சமீபத்தில் ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட்டில் ஒரு மொபைல் ஃபோன் வேறு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட்டில் இவங்க வந்து இந்த ஏர்ஃபங்க் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடபிள்யூஎஸை லான்ச் பண்ணாங்க. நான் இந்த லான்ச் ஈவெண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறப்போ எல்லா லான்ச் ஈவெண்ட் மாதிரியும் இதுவும் போயிட்டுருக்கு. சரி, என்ன டிடபிள்யூஎஸ் என்னதை பண்ண போகிறாங்க அப்படின்னு உண்மையிலே எனக்கு ஃப்ராங்காக எனக்கு அவ்வளோத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. ஃபைனலாக விலையை சொல்கிறப்போ ஆகா, இந்த விலைக்கு இவ்வளோ அம்சங்கள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்டை எடுத்து நான் அன்பாக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணதிலிருந்தும் அதே ஆச்சரியம் எனக்கு நீடிச்சிச்சு. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குது, அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மைக்ரோமேக்ஸ் இன் ஏர்ஃபங்க் 1 ப்ரோ இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இதை திறந்ததுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே லிட்டை நம்ம திறந்தப்போ இங்கே ஒரு சாஃப்ட் பேடிங் இருக்குது. ஸோ இந்த பேடிங்குள்ளே ஏதாச்சும் ஒரு யூசர் மேனுவல் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ், அதுக்குள்ளே டிடபிள்யூஎஸ் பட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அழகாக சாட்டின் ரிப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடியில் பார்த்தோம்னா யூசர் மேனுவல், அப்புறம் சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள், அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக மைக்ரோமேக்ஸ் மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் நம்ம வீடியோவில் அன்பாக்சிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா மொபைல் ஃபோனு சார்ஜரு எல்லாம் அங்கங்கே போட்டிருப்பாங்க. உள்ள பாக்ஸ் நம்ம குளிக்கு பார்த்தோம்னா ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அருமையான ஒரு ரிஃபைன்டு பேக்கேஜிங். சரி, பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி வேணா இருக்கட்டும், ப்ராடக்ட் தானே நமக்கு முக்கியம். அதோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மைக்ரோமேக்ஸ் இன்னுடைய ஏர்ஃபங்க் 1 ப்ரோ நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்திருக்கு இந்த ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலராக இருந்தாலும் இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிங் ஒரு சின்ன ஒரு ப்ளூ கலரில் இயர் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஒரு கிளாசி ஃபினிஷிங் அப்படிங்கிறதுனால ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை நான் என்னுடைய டெய்லி இயர்ஃபோன்ஸாக வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோவா ஸ்க்ராட்ச் வந்த மாதிரி தெரியல. ஆனால் ஸ்க்ராட்ச் வந்துட்டால் ஒவ்வொருத்தரோட யூசேஜை பொறுத்து இருக்குது. ஸ்க்ராட்ச் வந்துட்டால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பாக்ஸோடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு எல்இடி லைட் இருக்குது. அதுக்கு மேலே ஐஎன் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங் இருக்குது. மற்றபடி எந்த பட்டன்ஸும் கிடையாது. திறந்த உடனே ஆட்டோமேட்டிக் பேரிங் மெக்கானிசம் அதெல்லாம் கொடுக்கல. ஆனால் இது வந்து ஒரு மேக்னெட்டிக்கலி க்ளோசிங் கேஸ். இது மேக்னெட்டிக் சீலிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆட்டினாலும் கீழே விழுகிறது கிடையாது. உள்ள இந்த இயர்ஃபோனை வச்சுட்டு நம்ம கீழே ஆட்டினாலும் அவ்வளோத்துக்கு கீழே விழுக மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஆட்டினாலும் உள்ளுக்குள்ளே எந்த ஆட்டமும் தெரியல. என்ன அவங்க இந்த கிளாசி ஃபினிஷிங்க்கு பதிலாக மேட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரி, நம்ம அந்த பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே கிளாசி ஃபினிஷிங் தான் பட்ஸ்லேயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பட்ஸ் நம்ம பார்த்த உடனே இந்த டிசைனை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஆப்பிளினுடைய ஏர்பாட்ஸ் ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதே டிசைன். இப்போது இருக்கிற எல்லா டிடபிள்யூஎஸுமே அதே டிசைன் தான். கிட்டத்தட்ட எல்லாமே அதே டிசைன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து இந்த இடத்துல லைட்டாக ஒரு கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலாக அதில் வந்து இன்இயர் வேர் டிடெக்ஷன் சென்சர், அப்புறம் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் கேன்சலிங் மைக், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. இருந்தாலும் அது இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டெம்மோட டிசைன் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி இருக்குது. காதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டாலும் இதோட ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. கண்டினியூஸாக என்னுடைய ஜாகிங் கலர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்பொழுதுக்கு. இன்ஃபேக்ட் அவங்க யூஸ் பண்ணிருக்க டிஃபால்ட் மீடியம் சைஸ் இயர்பட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணிருக்க அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை விட கொஞ்சம் பெட்டராக அவங்க கொடுத்துருக்கலாம். சமீபத்தில் லாவா கம்பெனிலிருந்து, அதுவும் ஒரு இந்தியன் கம்பெனி தான், ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு டிடபிள்யூஎஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. சர்ப்ரைசிங்லி எனக்கு அந்த டிடபிள்யூஎஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரூ. 1400 ஒரு அருமையான டிடபிள்யூஎஸ் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன் கம்பெனியான இந்த மைக்ரோமேக்ஸ் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்கக்கூடிய இயர்ஃபோன்ஸ் அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் மைக்ரோமேக்ஸ் வந்து இந்தியன் கம்பெனியாக இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் எல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா தான். சரி, ஆடியோ குவாலிட்டி ஏன் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறேன். பேஸ் இருக்கா, இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ், ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு பேஸ், அந்த சப் பேஸ்க்கான செப்பரேஷன் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு
அருமையான ஒரு தெறிக்க விடுற பேஸ் இதில் கிடையாது. ஆனால் அந்த பேஸுக்கும் மற்ற ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கக்கூடிய செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி அருமையாக இருக்குது. வாய்ஸினுடைய கிளாரிட்டி கிளீனாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ப்ராமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டிங்க்டாக கிளியராக கேட்குது. இது வந்து ஒரு பேஸ் ஹெவி இயர்ஃபோன் கிடையாது. ஆனால் ஒரு பேலன்ஸ்ட் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன். ஒரு வோக்கல்ஸ்க்கோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மியூசிக்லாம் அதிகமாக நீங்கள் கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு இயர்ஃபோனாக அமையும் இந்த பட்ஜெட்டில். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வெறும் பேஸ் டம்மு டம்முன்னு அடிக்கிற பேஸ் தான் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கு. போல்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட். அவங்களும் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி தான். ஸோ அவங்களோட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த விலைக்கு இந்த இயர்ஃபோனில் நிறைய அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதில் வந்து ஒரு Qualcomm உடைய சிப்செட் உள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. Qualcomm உடைய சிப்செட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நான் அதிகமாக பார்த்தது கிடையாது. இதுக்கான அட்வான்டேஜ் 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா AptXக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. AAC SBC தவிர AptXக்கான கோடெக் சப்போர்ட் இருக்கிறதுனால மியூசிக்னுடைய தரம் கண்டிப்பாக பெட்டரா இருக்கும். அதே மாதிரி Qualcomm உடைய CVC கிளியர் வாய்ஸ் கேப்சர் அப்படிங்கிற ஃபீச்சரும் இதில் இருக்கு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், நீங்க மியூசிக் கேட்கிறப்போ நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிடையாது. கால்ஸ் பேசுறப்போ என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதான் அந்த CVC ஸ்பெஷாலிட்டியே. கால்ஸ் பேசுறதுக்கு அருமையா இருக்கு. நான் பேசுறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா கேக்குது, அவங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது. ஆனா அவுட்டோர் கண்டிஷன்ல நாய்ஸ் கேன்சல் ஆகுதா, அவங்க ப்ராமிஸ் பண்ற மாதிரி நாய்ஸ் கேன்சல் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் கேன்சல் ஆகல. ஒரு 20% வேணா நாய்ஸ் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆடியோ சாம்பிள் நீங்களே கேட்டுருங்களேன். இன் ஏர்ஃபங்க் னுடைய சவுண்ட் டெஸ்ட். டிராஃபிக்ல இருந்து பேசுகிறேன், அவுட்டர் கண்டிஷனில் பேசுகிறப்போ என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதே ஏர்ஃபங்க் 1 Pro தான். இப்போ வந்து இன்டோர் கண்டிஷனில் ஏசி ஆனில் இருக்குது. நான் பேசுகிற வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி ஏதாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இந்த AptX சப்போர்ட் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லோ லேட்டன்சி பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடிஷ்னலாக கேமிங் மோட் இதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு லோ லேட்டன்சி இருக்கும். மூவிஸ் பார்க்குறப்போ, யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறப்போ லிப்சிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் கேம் கூட விளாண்டலாம். இப்போ ஆடியோ டிலே டெஸ்ட்டில் எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி செகண்டுக்கு எனக்கு கிடைக்குது. ஸோ 100 மில்லி செகண்ட் டிலே அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாஸ்டான கேம்ஸ் கூட நீங்கள் ஓரளவுக்கு ஒரு அமெச்சூர் கேமராக இருந்தீங்கன்னா சூப்பராக விளையாடலாம். வேறு இதில் ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சிங்கிள் சார்ஜில் எனக்கு 6 to 6.5 hours வரைக்கும் எனக்கு கிடைச்சது. ஓவரால் இந்த கேஸுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 to 4.5 டைம்ஸ் நான் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 2500 ரூபாய்க்கு இவ்வளோ அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் கண்ட்ரோல், எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளே, பாஸ், பாட்டு நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது, ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறது, கால் அட்டன் பண்ணுறது, காலை கட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் மூலமாக ஒர்க் ஆகுது. ஜெஸ்டர்னுடைய சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே, ரொம்ப சூப்பரான ஃபாஸ்ட் சென்சிட்டிவிட்டிலாம் கிடையாது. ஆனால் இந்த விலைக்கு அவங்க ஒர்க் ஆகுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக என்னுடைய இம்ப்ரெஷன் என்ன, இந்த மைக்ரோமேக்ஸ்னுடைய இந்த ஏர்ஃபங்க் 1 Pro என்னுடைய இம்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு 1 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு இயர்ஃபோன் நம்ம கிட்ட வர்றப்போ ரிவ்யூ பண்ணிட்டு அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா 1 மாசம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த இயர்ஃபோன் பிடிச்சதுனால தான் நான் இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு இந்த இயர்ஃபோன் நான் எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணுவேன், தைரியமாக பரிந்துரை பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஒரு TWS பட்ஜெட் வந்து 2500 ரூபா தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மைக்ரோமேக்ஸ் ஏர்ஃபங்க் 1 Pro நீங்கள் வாங்கலாம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இது அவைலபிளாக இருக்கும். இது வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் இதோடைய மற்ற விவரங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.